ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். ஏற்கனவே உனக்கு காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் ஹீரோ வந்துட்டு எப்பவும் போல் அந்த மருந்து செய்கிற இடத்துல இருந்துட்டு மருந்தெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஜுனோவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவர் காவலாளியை கூப்பிட்டு கொடுத்து விட்டுட்டு, ஹீரோயின் நீ அங்கே தான் இருக்க, நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன்னு இவரும் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஹீரோயினை கட்டுறாங்க, நல்லா உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சின்ன கூட்டிகிட்டு வந்து நடுவில் நிற்க வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்படியே பயந்துடுறாங்க. அப்போ சாச்சா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசுங்க, அவனும் ஒழுங்காக சாட மாட்டேங்கிறான், எனக்கும் மனசே கேட்கல அப்படின்னோடனே, ஓ அப்படியா, இருமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய், ஏன்ப்பா சின்ன நீ நல்ல பையன் தானே, கொஞ்சம் அமைதியாக இருப்பா, கொஞ்சம் நாளாக தானேப்பா பார்க்கல அப்படின்னோடனே அது நிமிர்ந்து அவரை பார்க்க நம்ம ஆரண்யாவை பார்த்தோன்னே அவங்க அப்படியே மயங்கியே விழுந்துடுறாங்க. இவங்க எழுப்புறாங்க, ஏந்திரிங்கன்னு. ஆனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் மயங்கியே விழுந்துட்டாங்க. அப்போ கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்கும்போது அவங்க மேலே க்ரீன் கலரில் ஒரு போர்வை தான் இருக்கும். அதையவே பயந்து தள்ளி விடுறாங்க. அப்போ பார்த்தா சாச்சா வேகமாக வந்து, ஏங்க இப்படி நீங்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் மயங்கி விழுந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் சின்ன பார்த்து நீங்கள் ஏன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, ஐயோ மாட்டிக்கு வேணும் அப்படின்னு நினச்சி, இல்லை திடீர்னு கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிடல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஓ அப்படியா, இந்தாங்க உங்களோட பிறந்தநாளைக்கு நம்மளுடைய அரசியோட பிறந்தநாள் வருது, அதுக்கு நாமெல்லாம் வெளியே போகிறோம், அதுக்கு வந்துட்டு உங்கள் பேரெல்லாம் வந்திருக்க முடியும்னா இவங்க பேரெல்லாம் வாங்கி படிக்கிறாங்க. என் பேர் இருக்குப்பா, நீங்கள் தான் 2வது இளவரசி, உங்கள் பேர் இல்லாமல் எப்படி இருக்கும், அப்படி சீசனும் கூட இருக்குது, அவர் தான் உங்களுடைய கணவர், அவரும் அங்கே வரப்போகிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வந்துட்டு ஜுனோக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு, முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான், அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பார்த்தோன்னே நம்மளுடைய குயினை வந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் நல்ல உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஜுனோவும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு சரி நான் வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சந்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அம்மாவோட பிறந்தநாள் வருது, அதுக்கு நாம் எல்லாம் போகிறோம், நீங்களும் தானே வரீங்க, என்ன நானும் வரணுமா? ஆமாம் நீங்களும் வரீங்க, ஆனால் ஆரண்யா வேறு நீங்கள் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லையாட்டுக்குதே, ஆரண்யா வந்து அங்கே வரா அப்படின்னு. சரிப்பா, தேவையில்ல அதெல்லாம் பேசாத, சரி நான் போட்டுமா அப்படி பர்சனல் விஷயம்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து போயிடுறாரு. சந்திக்கு ஒரே ஷாக்கு, என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஆரண்யா எல்லாத்தையும் எடுத்து நிறைய பொருளை எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய கேக் செய்யணும், இன்னும் இந்த ட்ரெஸ் கலரை மாற்றணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கலர் தானே பிடிக்கும் அப்படின்னா, திடீர்னு எனக்கு வேறு ட்ரெஸ் போடணும்னு தோணுது சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டு சாச்சா அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு, எதுக்குங்க இவ்வளோ எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, சிங் வைக்கிறதுக்கு இடமே பார்த்தாது. என்னது அவனுமா வரான் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் உங்களை கொண்டு போவோம், இது வந்து உங்களுடைய சின்ன குழந்தையிலேருந்து நடக்குது, இந்த தடவையும் யாரோ உங்களுக்காக பேசியிருக்காங்க, அதனால தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னு. ஆனால் போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ நைட் நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க போல். நைட் நேரத்தில் அங்கே எல்லோரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இவங்களோட பிறந்தநாள் விழாவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ வராரு. வந்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா சந்தி, ஜுனோ எல்லோரும் இருக்காங்க. இவர் வந்து உட்கார்றாரு, அவர் பக்கத்தில் ஒரு சீட்டும் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நேராக பாம்பையும் கொண்டு வராங்க. அந்த சின்னவங்க கொண்டு வந்து வச்சோடனே நம்மளுடைய ஹீரோ என்ன இது அப்படிங்கிறாரு, இதுதான் ஆரண்யாவோட பெட்டு, இங்கே இதை கொண்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹீரோயின் வர்றது உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இவருக்கு அந்த உணர்வுகளில் தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் வந்துட்டாங்கன்னு. ஹீரோயின் எங்கே இவர் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா உள்ளுணர்வு ஹீரோயின் வருதுன்னு சொல்லுது, ஆனால் கண்ணு முன்னாடி பார்த்திங்கன்னா வேறு ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அது பார்த்தோன்னே நேராக இவர் அவங்க பின்னாடியே எந்திரிச்சு வெளியே போகிறாரு. கரெக்டாக ஹீரோயின் கூட உள்ளே வராங்க. அவர் வந்து சொல்கிறார், இந்த வயலட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க தான் அவன் தங்கச்சி, இந்த பொண்ணு தான் அவங்க அக்கா, இவங்க தான் உங்கள் அப்பா அம்மா அப்படின்னா. அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்க, அவள் தான் உன்னை தூக்கிட்டு போய், அவளுக்கு பிறந்தவ தான், ஆனால் உன்னை கொண்டு போய் பாம்போட இடத்துல விசிறிட்டு வந்தா இவ தான் அப்படின்னு. ஓ சரி பார்த்து நடந்துக்கிறேன், கோவப்படாதீங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த சந்தி பிள்ளையும் எந்திரிச்சு ஹீரோ பின்னாடியே ஓடி வருது. இவங்க அங்கேருந்து உள்ளே வரலான்னு பார்க்கும்போது அந்த ஸ்னேக்கு சின்ன பார்த்தோன்னே பயந்துட்டு எடுத்து ஓடி போயிடுறாங்க. எப்படி உன் பிறந்தநாள் உங்கள் அம்மாவோட பிறந்தநாளுக்கே வரமாட்டேன்னு சொல்லுவேன், தயவு செஞ்சு மரியாதையே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு இருக்காரு. இல்லை நாளாக வரமாட்டேன், நீயே போய் கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடிட்டாங்க. இவரும் அமைதியாக உள்ளே வந்துட்டார். அப்போ ஹீரோ வந்துட்டு இந்த பின்னாடியே வந்தார்ல, அந்த பொண்ணை வந்து ஷபாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட. அப்போ அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறாங்க, அவங்க வேறு யாரோ. என்ன வேணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இப்படி திரும்பலான்னு வரும்போது சந்தி வந்து, வாங்க நம்மளோட ஃபங்க்ஷன் தொடங்க போகுது அப்படின்னு சரின்ட்டு அவரும் வந்துடுறாரு. வந்து உட்காரலான்னு பார்க்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா மோவை கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கே ஹீரோயின் வரலையா அப்படின்ட்டு இந்த சந்தி பிள்ளை. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமனோடனே, என்னது கடலில் வந்ததுக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லை, இத்தனை நாள் எங்கேருந்து வந்தாலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து என் பிள்ளைக்கு வந்து
ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க பொண்டாட்டி உங்ககிட்ட பேசலன்னு எந்த ஒரு வருத்தமும் இல்லையா? தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு இவர் உட்காந்துருக்காரு. அப்போ வந்துட்டு மோ வந்து இவரா சீஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்க்குறாங்க. இவருக்கும் அப்படியே கேள்விக்குறியாக பார்க்குறாரு, இவன் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுது அப்படின்ட்டு. ஆனால் இவன் ஒன்றுமே சொல்ல, ஆனால் ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க வால்நட்டை உடச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு. அப்போ வந்து மோ வந்துட்டு உன்னை எல்லோரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க, நீ உட்காந்து சாப்பிட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. சரி சரி, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, சின்ன வயசுலேயே எதுக்கு ஆரண்யாவுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நான் அதை சொல்லணுன்னா நீ வால்நட் எனக்கு கொடுக்கணுன்னு அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்டாரு அவருங்க ஏமாற்றி. அப்போ வந்து அவங்களும் சாப்பிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த குயின் வந்துட்டு அவங்கள வந்து கைக்குள்ளே வச்சுக்கணுன்றதுக்காக தான் ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சீஸுக்கு. சீஸு வந்து மலை மேலேயே தான் இருப்பார். அப்போ வந்து இந்த கல்யாணம் பண்ணியாவது நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலான்னு பார்த்தாங்க. அப்போவும் வந்து அவர் எப்போவும் மலையிலேயே தான் இருக்கார். இவங்க 2 பேரும் ஒன்றாவே இருந்தது கிடையாது. நானே அவரை முன்னப்பிட்ட பார்த்ததில்ல, ஆனால் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பார்த்தியா, சரி. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலாம் நம்மளுக்கு தேவையில்லை, சரி வா படுத்து தூங்க போகலாம்னு. ஐயோ நான்லாம் வரல அப்படின்னு. சரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. டே என்னடா என்னை மட்டும் தனியாக விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வால்நட்டத்துக்கு அவங்க மேலே போட அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவர் ரூம்க்கு வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு, பைஃபன்ஸுவை தேடி துங்காதிஜம் வந்திருக்காருன்ட்டு. அவர் இவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்காரு, நீ போய் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான உதவியை செய்யணும்னு சொல்லிட்டு தான் தேர்ட் பிரின்ஸ் அனுப்பிச்சிருப்பாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பார்த்துமே சொல்லலைன்னா எதனால் அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோயின் இருந்தால் தான் நம்ம ஆரண்யோட மிஸ்டரிஸை கண்டுபிடிக்க முடியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, யாரையும் இவர் தண்டிக்க மாட்டார். ஆனால் நான் கண்டுபிடிச்சா தானே எனக்கு நிம்மதியாக இருக்கும், ஆரண்யாவுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. பார்த்தா இவங்களுக்கும் அவங்க மேலே ஒரு க்ரஷ் இருந்தது போல். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு நன்றி கடனெல்லாம் செலுத்துகிற மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கீழே ஊற்றிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோயினை கட்டுறாங்க. அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்க சமயத்தில் சந்தியும் ஜுனோவும் வராங்க. அவங்க 2 பேரும் இவங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு முன்னாடி நடந்தது, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இங்கே எங்கடி நடந்துட்டுருக்க அப்படின்னு. ஏன் நீ என்னை பற்றி பேசுறிய, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரடி நீ என்னை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி சந்திக்கு வந்து கத்துறா. நீ எல்லாம் ஒரு இளவரசியாடி, நீ பாம்பு புத்துக்குள்ளே தானே உட்காந்துருந்த அப்படின்னு. சரி அம்மா அப்பா வளர்த்த வளர்ப்பு இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கத்துறா. அப்போ வந்துட்டு ஜுனோ வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா என்னை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, காற்று வர ஜாஸ்தி இருக்குது, வாடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போயிடுது. அந்த சமயத்தில் நம்மளுடைய ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆரண்யா நீ பாவம், நான் வந்து உனக்காக ரிவெஞ்ச் எடுப்பேன் இவங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இருட்டாயிருச்சே அப்படி சொல்லிட்டு இவங்க வேகமாக அங்கேருந்து ஓடி வராங்க. சாச்சா வேறு அவங்கள தேடிகிட்டே வந்துடுறாங்களா, அதனால் இவங்க நேரம் ஓடி வந்து மோவோட ரூம்குள்ளே பூந்துடுறாங்க. பூந்துட்டு மோ ஏந்திரி ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்களா. உடனே இவங்க பார்த்து ஆரண்யான்னு நினச்சி ஆரண்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை தொட வர பட்டுன்னு கையிலே அடிச்சுட்டு, டேய் நான் ஒன்றும் ஆரண்யா கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீயா, ஏங்க இங்கே வந்தீங்க, நானும் நீங்களும் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு, அதனால் நீங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏயா மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, சின்ன என்னோடய ரூமில் இருக்குது, நான்லாம் போய் தூங்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, என்ன அப்படின்னா பட்டுன்னு முதுகு மேலே ஒரு அடி போட்டு மயக்கமடைய வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்க தூக்கிட்டு போகிறது வந்துட்டு சிஸ்டர்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு பிளானை போட்டாங்க. இவர் படக்க வச்சுட்டு நேராக வந்துடுறாரு. விடிஞ்சிருச்சு. இப்படி திரும்பி படுத்துட்டு முழிச்சு பார்த்தா தலைமாட்டில் பக்கத்துலேயே அந்த சின் படுத்துருக்கு. பார்த்தோன்னா அவங்க கத்தவும் முடியல, ஒன்றும் முடியல, அப்படியே பயந்துட்டு வாய மூடிட்டு எந்திரிச்சு அப்படியே இறங்கி வராங்க. பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் அப்படியே பறந்துருக்கு, அப்படியே படாமல் எந்திரிச்சு ஓடி வராங்க. ஏங்க உங்களுக்கு கழுத்து வலிக்குதா அப்படின்னு சொல்லி சாச்சா கேட்குறாங்க. எல்லாம் இந்த மோ வந்து செஞ்சது தான், அவன் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. சீஸு வந்துட்டு நேற்று கூட உங்களை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்போவுமே இப்படி தான் ரொம்ப அதிகமான நீங்கள் சேஞ்சஸை காட்டுறீங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவரும் வந்து பார்க்கல நீங்களும் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்களும் வந்துட்டு பரவாயில்ல விடுங்க ஆமாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்களை சாப்பிட்றதுக்கு உங்கள் அக்கா அவங்க கூப்பிட்ருக்காங்க அப்படின்னோடனே அவரும் அங்கே தான் இருக்காருன்னா சரி போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப உங்களை புள்ளி பண்ணுவாங்கன்னா இத்தனை தடவை பண்ணாங்க, இனிமேல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரி வாங்க எனக்கு போர் அடிக்குது நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு சீஸை பார்க்குறதுக்காக, அதான் நம்ம அவளோட அக்காவை பார்க்கறதுக்காக வராங்க. சீஸ் இங்கே இருக்காரு, அவரோட அக்காவை செக் பண்ணிகிட்டு இருக்காரு ஜூனோவை. பரவாயில்ல சரியாயிடுச்சு அப்படின்னோடனே, சரி நீங்கள் வந்துட்டு ஆரண்யாவை நேற்று பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னோடனே, நான் உங்களை பார்த்தோம் எங்கே அப்படின்னா ஜூனோ வந்து மறைக்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுன்றாங்க. ஒன்றே சரி நீங்கள் எங்கள் கூட சாப்பிடுவாங்கன்னு ஜூனோ சொல்ல, ஒன்று அவரும் சரின்னு சொல்ல, அப்புறம் அவங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்படி ஒரு ஷாக்கு. அப்போ வந்துட்டு அவர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு,
எங்கே ஹீரோயினுக்கு என்னை தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வராங்க, உட்காந்து சாப்பிட்றதுக்கு வராங்க. அப்போ வந்துட்டு அந்த ஜூனோ வந்து கேட்குறாங்க, எங்கே போன நேற்று அப்படின்னு சொல்லிட்டு சந்தி கேட்க, அப்போ வந்துட்டு என்ன நீ சொல்கிற, நான் எங்கே போகணுன்னுலாம் உன்கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜூனோ கேட்க, என் புருஷன் வந்துட்டு உன்னை ட்ரீட் பண்ணுறாருன்றதுக்கோசரம் நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து நீ ஏன் அப்செட் ஆகுற, நான் எங்கே போனால் என்ன, இப்போ வரலன்னா என்ன அப்படின்னு. இந்த ஜூனோ வந்துட்டு நீ அப்செட் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு, சரி நான் கிளம்புறேன், என்னை பார்க்குறதுக்காக எங்களோட மாஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறாரு, என்ன உனக்கு தெரியலையான்னு. ஏன் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. உடனே ஹீரோவும் பின்னாடியே ஓடி வர்றாரு. அப்போ வந்துட்டு இவ எங்கே போகிறா, இவளுக்கு ஏன் என்னை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது இங்கே கரெக்டாக வராங்க. மோவும் அவளும் டீ குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சந்தியை வச்சு நம்ம ஒரு பாம்புக்கு அந்த சின்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிட் ஒன்று ரெடி பண்ணி அந்த இடத்துல நம்ம சந்தியை விழ வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றும் போது அவள் என் ரூமில் வச்சு கதவை சாத்திட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பேசுறது நம்ம ஹீரோவும் கேட்டுட்ருக்காரு. அதுக்கேண்டி அதுக்கு ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது, அப்புறம் சீஸு மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது சந்திக்கு, சீஸை வச்சு தான் அவனை பிடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ சீஸை நாம் எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ பார்க்குறதுக்கு அவரை மாதிரி தானே இருக்கா, அதனால் நீ தான் மேஜிக் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னோடனே இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோ சமகாண்டாயிடுறாரு, ஜலஸ் அப்படி உச்சத்துக்கே போயிடுறாரு. அந்த சமயத்தில் நம்மளுடைய ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வா நம்ம போய் ஒரு லெட்டர் எழுதலாம் சீஸு எழுதுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத சொல்கிறாரு. நம்மளுடைய மோக்கு வந்து தெரியவே இல்லை. உடனே இவங்க ஒரு கவிதை, காதல் கவிதை எடுத்து விடுறாங்க. அதை வந்து நம்மளுடைய மோவும் எழுதிட்டு, ரொம்ப தான்பா அநியாயம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சந்தியோட ரூமில் வச்சிடுறாங்க. இதை வந்துட்டு சந்தியும் எடுத்து படிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷென்னோட இடத்துக்கு தான் இவங்கெல்லாம் அந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க, அரசரோட கூட்டம் ஃபுல்லாகவே. அப்போ வந்து ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும்போது ஷென்னை பார்த்தோன்னே இவன் என்ன மாதிரியே ஏதோ ஒரு மேஜிக்கை பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டே வந்துட்டுருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்துட்டு மோவை கூட்டிகிட்டு வேகமாக ஓடுறது ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. அவங்க வந்துட்டு அந்த இடத்துல ஒரு குழியும் தோண்டி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.